அனைவருக்கும் வணக்கம். 1953 பெருந்தலைவர் காமராஜருக்கு மலாய் நாடு செல்லும் மாபெரும் வாய்ப்பு வந்தது. அந்த நாளில் மலாய் பிரிட்டிஷ் ஆதிக்க நாடாக இருந்தது. எனவே மலாய் நாட்டின் கமிஷனராக இருந்தவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜெனரல் டம்ப்ளர் ஆவார். தலைவர் காமராஜர் அவர்கள் மலாய் செல்வதற்கான ஏற்பாடுகளை கவனித்தது திரு வேங்கடராஜுலு நாயுடு ஆவார். அவர்தான் நமது தலைவர் எப்படியாவது ஜெனரல் டம்ப்ளருடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று விரும்பினார். டம்ப்ளர் எப்பொழுதுமே ஆடம்பரத்தை பெரிதும் விரும்புபவர். தனக்கு இணையானவர்களை மட்டுமே சந்திப்பார். இங்கு இணையானவர் என்பது ஆடை அலங்காரத்தில் மட்டும்தான். இதை உணர்ந்த வேங்கடராஜு நாயுடு காமராஜர் அவர்களுக்கு மலையாவில் இருந்து ஒரு கடிதம் எழுதினார். கடிதத்தின் கருத்து இதுதான்: ஜெனரல் டம்ப்ளர் கண்டிப்பானவர், ஆடை பாதி அலங்காரம் மீதி என்னும் குணம் உடையவர். எனவே தாங்கள் அவரை சந்திக்க வேண்டியிருப்பதால் தயவு செய்து ஒரு கோட் தைத்து கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்வதாக எழுதியிருந்தார். வேங்கடராஜலுக்கு பயம். தலைவர் வந்தும் ஜெனரல் டம்ப்ளரை சந்திக்க செல்ல வேண்டும். காமராஜர் தனது வழக்கப்படி கைத்தறி ஆடைகளோடு வந்துவிடக்கூடாது என்று மனம் வருந்தினார். டம்ப்ளர் சாதாரணமான உடைகளை உடுத்தி இருப்பவர்களை மிக சாதாரணமாகவே மதித்து வெளியில் அனுப்பிவிடுவார். எனவே வேங்கடராஜலு மனம் வருந்தியதில் உண்மை இருக்கிறது. காமராஜர் வரும் விமானத்தை எதிர்பார்த்து கோலாலம்பூர் குதூகலித்தது. இந்திய தலைமகனை காண எங்கெங்கு பார்த்தாலும் தலைகள். வேங்கடராஜு சந்தேகப்பட்டது போலவே நடந்துவிட்டது. விமானத்தை விட்டு காமராஜர் எப்போதும் போலவே வேட்டி சட்டையுடன் வெளிவந்ததை கண்டு கலங்கினார் அமைப்பாளர். எப்போதும் போல் சாதாரணமாக கதர் வெஸ்டி சட்டை துண்டுடன் தலைவர் தன் தாயகத்தை உடையில் சுமந்து போய் உள்ளத்தை காட்டிக் கொண்டிருந்தார். அழைத்த வேங்கடராஜு அகம் நொந்தார். இனி தலைவர் பாடு, கமிஷனர் பாடு என்று நினைத்தவாறு தலைவர் கமிஷனரிடம் அழைத்து போனார். எப்படியோ தலைவரை எதிர்பார்த்த ஜெனரல் எளிமையாக பார்த்ததும் அசந்து போனார். காமராஜரை வெறுக்கவில்லை, மாறாக தலைவரிடம் தனியே இருந்து பல மணி நேரம் பேசினார் ஜெனரல் டம்ப்ளர் அவர்கள். பேசி முடித்து தலைவரை வெளியனுப்ப வந்தவர்களிடம் ஜெனரல் அவர்கள் காமராஜர் அவர்களின் எளிமை மிகவும் பிடித்து போனது என்று கூறி எளிமையை சிகரத்தில் ஏற்றினார். அதன்பின் ஒருமுறை ரஷ்யா செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தபோதும் தனக்காக தைத்த கோட்டை வேண்டாம் என்று உதறிவிட்டு அதே எளிய உடையினுடைய சென்று வந்தார். ரஷ்யா குளிர் அதிகம் உடைய நாடு இருந்தும் தோளில் ஒரு துண்டை போட்டுவிட்டு எப்போதும் போல் யதார்த்தமாக ஒரு வேஷ்டி சட்டையை அணிந்து வெற்றியோடு திரும்பி வந்தார் தலைவர். இந்த பயணத்திற்காக தைத்து தலைவர் அணியாத ஆடைதான் அவரது நினைவகத்தில் நினைவுக்காக வைக்கப்பட்டுள்ளது. எங்கும் இவர் அணிந்த ஆடை என்று காட்சிக்கு வைப்பதைத்தான் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இது ரஷ்யா செல்ல தொண்டர்களால் தைத்து கொடுக்கப்பட்ட ஆடை. இதை தலைவர் அணிய மறுத்துவிட்டார் என்ற செய்தியுடன் அந்த ஆடை காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது உலகிலேயே நமது அரசியல் தலைவரின் நினைவிடத்தில் மட்டும்தான். நன்றி.